அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. ஊர் சுத்தலாம் அங்க நிகழ்ச்சியில நம்ம இப்ப பார்க்க போற இடம் பாம்பன் பாலம். இந்த பாம்பன் பாலத்தில நம்ம காத்திருந்து ட்ரெயின் எப்போ வருதுன்னு பார்த்து அத வெயிட் பண்ணி அத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஊர்ல ராமேஸ்வரம் வர்ற பயணிகள் யாருமே இந்த பாம்பன் பாலத்த பார்க்காம அவங்க திரும்புறதில்ல. அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு பிடிச்சு போன இடம் இந்த பாம்பன் பாலம். இந்த பாலத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில 3 பாலம் இருக்குங்க. இப்ப நம்ம நிக்கிறோம் இல்லையா? இந்த பாலம் பேருந்து பாலம். இங்கேருந்து கீழ பார்த்தா 2 பாலம் தெரியும். இந்த ஒரு பாலம் பழைய ட்ரெயின் பாலங்க. இப்போ அடுத்த பாலமா தெரியிறது இப்போ இந்த வருஷம் திறக்கப்பட்ட புதிய ட்ரெயின் பாலம். இந்த பழைய பாலம் பார்த்தீங்கன்னா, கத்தரி வடிவத்தில 2ஆ தூக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கும். இந்த புதிய பாலம் பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் வடிவத்தில அப்படியே டாப்ல ஓப்பன் ஆகும். பார்க்க ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். இப்ப நிக்கிறோம் இல்லையா? இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, அன்னை இந்திரா காந்தி பாலம் அப்படின்னு பேர் சொல்லி அழைக்கிறாங்க. இந்த பஸ் பிரிட்ஜ். இது எப்ப கட்டுனாங்க அப்படின்னா, 1988ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்கங்க. இந்த பாலம் பார்த்தீங்கன்னா, மண்டபம் அப்படின்ற இடத்தையும், பாம்பன் அப்படின்ற இடத்தையும் இணைக்கிற ஒரு பாலமா செயல்படுது. இதே போல தான் கீழ உள்ள ட்ரெயின் பிரிட்ஜும். கீழ உள்ள இந்த ட்ரெயின் பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா, 1914ஆம் ஆண்டு கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா, கப்பல்கள் செல்றதுக்கு வசதியா, அந்த பாலம் 2 பக்கமும் கத்திரி வடிவத்தில தூக்குற மாரி அமைஞ்ச பாலங்க அது. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். இந்த பக்கத்தில வாழ்ற மக்கள் பார்த்தீங்கன்னா, அதே பக்கமா பொழுதுபோக்கா நிக்கிற இடம் இந்த பாம்பன் பாலம் தாங்க. இங்க போய் அப்படி நின்னோம் அப்படின்னா, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து வரும். அந்த காத்து அந்த கடற்கரையில வெயில்ல நின்னாலுமே, இந்த காத்து ரொம்பவே குளுமையா வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கார் வச்சிருக்கவங்க, அப்புறம் வேன் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்தில நிக்கக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டாங்க. நெறைய டிராஃபிக்கும் ஜாம் ஆயிடுதுங்க. அதாவது மக்கள் வந்து காரு, வேன் இப்படி நிப்பாட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா, பாலம் 2 வண்டி தான் ஒரு பக்கம் போகலாம், ஒரு பக்கம் வரலாம் அப்படின்ற அமைப்பில தான் இருக்கு. இப்படி இடையில வண்டி ஆஃப் பண்ணி போறதுனால, நெறைய பேரு பிளாக் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல நடக்க முடியாம, அந்த இடத்த கடக்க முடியாம, நெறைய டிராஃபிக் ஜாம் ஆயிடுது. அப்படின்றதுனால, அந்த பாலத்து மேல மக்கள் வந்து காரையோ, வேனையோ நிப்பாட்டக்கூடாது அப்படின்ற சட்டம் இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னா, மக்கள் பாலத்தோட இறக்கத்தில போயிட்டு ஊருக்குள்ள ஏதாவது ஓரத்தில வண்டிய நிப்பாட்டிட்டு, இந்த பாலத்தில நடந்தே வந்து இத ரசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த பாலத்துக்கு முக்கியத்துவம் குடுக்குறாங்க. நாம இப்ப ட்ரெயின பார்க்கறதுக்காக நிக்கிறோங்க. ஏன்னா, அந்த பாலத்தில ட்ரெயின் போற அழகே தனி. நெறைய திரைப்படங்கள் இங்க எடுத்திருக்காங்க. சமீபத்தில கூட நான் பார்த்த படம் இயற்கை அப்படின்ற படம் பார்த்தேங்க. ரொம்ப அந்த ட்ரெயினையே வாடகைக்கு எடுத்து அந்த படம் ஷூட் பண்ணாங்க. நான் ரொம்ப ஆச்சரியமா பார்த்தேன். வாடகைக்கு கார் எடுக்கலாம், வேன் எடுக்கலாம். ட்ரெயின ரென்ட்டுக்கு எடுத்தாங்கங்க. எடுத்து ஃபர்ஸ்ட்டு சீன் எடுத்தாங்க. டைரக்டர் சொல்றாரு ரிவர்ஸ்ன்னு. ட்ரெயின் பின்னாடி போகுது. அப்புறம் டேக் ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின் முன்னாடி வருது. இது மாரி ட்ரெயினையே வாடகைக்கு எடுத்து இந்த பாலத்தில ஷூட் பண்ணாங்க. இயற்கை அப்படின்னு தேசிய விருது வாங்கின படம். ரொம்ப நல்ல படங்க அது. அந்த படம் நான் ஷூட்டிங் நேரடியா பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ நம்ம இந்த ஒரிஜினல் சவுண்டோட இந்த ட்ரெயின் வரத பார்ப்போம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாம, பேக்ரவுண்ட்ல என்னோட குரலும் இல்லாம, ட்ரெயின் வரத மட்டுமே பார்க்குறது ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். வாங்க வீடியோ பார்ப்போம். என்ன அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ மாதிரி இன்னும் சிறப்பாக நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம அமெரிக்க தமிழ் ஊடகத்துக்காகவே பிரத்யேகமாக எடுத்து வழங்குகிறோம்.
தொடர்ந்து நம்ம சேனல்ல இணைஞ்சிருங்க. நான் உங்க ராம்குமார். நன்றி, வணக்கம்.